ஸ்கிரீன் போட்டீங்களா கிளாரிட்டி வேணும்னா போதும். பண்ணிருக்கீங்களா கியூஏ செஷனுக்கு பண்ணீங்களா பண்ணலையா? பார்க்கக்கூடாது, படிக்கணும். பண்ணிருக்கீங்களா? சரி, லாஸ்ட்ல பார்க்கலாம். நேற்று கிளாஸ் என்ன பார்த்தோம்? டேட்டா பைண்டிங், ரைட்? ஸோ வாட் இஸ் டேட்டா பைண்டிங்? ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த மாடல். ஓகே, பைண்டிங் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன். டேட்டா பைண்டிங் அப்படின்னா டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறது. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மாடலை ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஓகே, வாட் இஸ் மாடல்? மாடல் கிடையாது, மாடல். சரி, வாட் இஸ் மாடல்? அவர் அப்ளிகேஷன் டேட்டா. அந்த அப்ளிகேஷன் டேட்டா எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதான சொல்றோம் மாடல் அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலா எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா டைப் ஸ்கிரிப்டோட கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன பண்ணிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால தான் அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்றோம், மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஒரு மாடல்ல இருக்கிறத வியூக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா என்ன டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். ஓகேவா? வாட் இஸ் டைரக்டிவ்? டைரக்டிவ் என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் டு down. எத்தனை types of directories இருக்கு? 3 types of directories. What are they? Template directive or common directive, array directive, structural directive. Okay, எதை template directive or common directive சொல்லுவோம்? எதோட selector? Selector of the component. காம்பனன்ட்டோட செலக்டரை வியூல ஒரு எலிமெண்டா ரெண்டர் பண்ணியிருப்போம், அதான் என்ன சொல்றோம், காம்பனன்ட் டைரக்டரி ஆர் டெம்ப்ளேட் டைரக்டரி சொல்றோம். ஓகே, ஸ்ட்ரக்சரல் டைரக்ட் அட்ரிபியூட் டைரக்டரிங்கிறது என்ன பண்ணும் எப்பவுமே? நாமோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல இந்த பிஹேவியர் லெவல்ல சேஞ்ச் பண்றது என்ன? அட்ரிபியூட் டைரக்டரி. அதே டாமோட ஸ்ட்ரக்சர் லெவல்ல சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி. ஓகே, அட்ரிபியூட் டைரக்டரி எப்பவுமே என்ன பண்ணாது, டாமோட ஸ்ட்ரக்சர் லெவல்ல எந்த சேஞ்ச் பண்ணாது. அந்த டாம் அங்கேயே தான் இருக்க போகுது. ஓகேவா? அதோட அப்பீரன்ஸ் லெவல் பிஹேவியர் லெவல்ல தான் என்ன பண்ண போறோம், சம் சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்றதுக்கு என்ன நோட்டேஷன்? double curly close brace within the braces குள்ள மாடல் நேம். ஓகே, என்ன மாடல் பைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடல் நேம். ஓகே, ரைட். அட்ரிபியூட் டைரக்டரியோட நோட்டேஷன் என்ன? ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள என்ன கொடுப்பீங்க? ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள என்ன கொடுப்போம்? அட்ரிபியூட் டைரக்டிவ். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கிறது என்னதான்? அட்ரிபியூட் டைரக்டிவ். ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள டிசேபிள்னு ஒன்று பார்த்தோமா? ஸோ ஆங்குலரோட ஒன் ஆஃப் த அட்ரிபியூட் டைரக்டிவ். ஸோ HTML எதெல்லாம் நம்ம அட்ரிபியூட்டா யூஸ் பண்றோமோ எல்லாத்தையுமே இங்க எப்படி யூஸ் பண்ண முடியும்? அட்ரிபியூட் டைரக்டிவ் யூஸ் பண்ணணும். HTML இருக்கிற அட்ரிபியூட்டுக்கும் ஆங்குலர் இருக்கிற அட்ரிபியூட் டைரக்டிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? HTML இருக்கிறது என்ன?
நத்திங் டு டூ வித் யுவர் லாஜிக். கிட்ட லாஜிக் கூட அது எதுவுமே பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க டிசபிள்னா டிசபிளா இருக்கும், எனபிள்னா என்ன இருப்பது, எனபிளா இருப்பது. எனபிளுக்கு தனியா அட்ரிபியூட் கிடையாது, டிஃபால்ட்டாக நேச்சர் என்ன எனபிள் தான். பட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி எப்போ அது ட்ரூ ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணிட்டு எனபிள் அண்ட் டிசபிள் வந்து மாற்றி நடந்துட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எல்லாமே. HTMLங்கிறது இட்ஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே எங்க எடுத்துட்டு வரும், ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரும். பட் அதே அங்க இருக்கிற ஆட்ரிபியூட்டை இந்த பக்கம் ஆட்ரிபியூட் டைரக்டிவா நம்ம மாத்திட்டு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது என்ன ஆகும், உங்களுக்கு பிஹேவ் பண்ணி கொடுக்கும். அந்த எலமெண்ட் வந்து பிஹேவ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ரைட். அப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ். ஓகே, என்ன டைரக்டிவ் பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ் ngFor. ஓகேவா, ngFor ஓட சின்டாக்ஸ் என்ன, string ngFor equal to let user defined variable of array name. ஓகே, ngFor நீங்க என்னதான் இன்புட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அரே மட்டும் தான் இன்புட் கொடுக்க முடியும். என்ன பண்ணும் ngFor அப்படிங்கிறது, என்ன பண்ணிச்சு ngFor என்ன பண்ணி கொடுத்துச்சு, அதான் என்ன பண்ணி கொடுத்துச்சு, அரேல ஒவ்வொரு ஐட்டம் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணுங்க. ngForங்கிறது என்ன பண்ணுச்சு, क्वेश्चन வந்து எல்லாருமே தான். ஓகே, என்ன பண்ணுச்சு ngFor, ஐட்ரேஷன். நீங்க எந்த அரே இன்புட்டா கொடுத்திருந்தீங்களோ அந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ngFor HTML எந்த எலிமெண்ட்ல அட்டாச் பண்ணிருந்தீங்களோ அந்த எலிமெண்ட்டை க்ளோன் பண்ணி கொடுத்துச்சு. அப்படிதானே, ஒரு எல்லையில போயிட்டு அட்டாச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எல்லையில ngFor அட்டாச் பண்ணி நீங்க என்ன அரேவா இன்புட்டா கொடுத்தீங்களோ அந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த எல்லை என்ன பண்ணி கொடுத்துச்சு, உங்களுக்கு க்ளோன் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்தரா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் இன்டர்பரேஷனோட டைரக்ஷன் என்ன, model to weave, TypeScript to weave. Property binding ஓட டைரக்ஷன் என்ன, property binding ஓட டைரக்ஷன் என்ன, TS2 மாடலா ரெண்டு ஒண்ணு தான்ப்பா. model to TypeScript ஒண்ணு தானே, மாடல் TypeScript ரெண்டு ஒண்ணு தானே. user model TypeScript to weave அப்படிதான் வச்சிருந்தோம். is create னு சொல்லிட்டு ஒரு மாடல் வச்சிருந்தோம். அதை தான் எங்க கம்யூனிகேட் பண்ணோம், நம்ம டிசபிள்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் குள்ள கம்யூனிகேட் பண்ணிருந்தோம். அது ட்ரூவா இருந்துச்சுன்னா இது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு, அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இது பண்ணிச்சு ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணிச்சு. அப்போ டைரக்ஷன் என்ன இருக்கு, TypeScriptல இருந்து எங்க கொடுத்துருக்கோம், weave கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்ட்ரிங் இன்டர்பரேஷனோட டைரக்ஷனும் TypeScript to weave, ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கோட டைரக்ஷனும் TypeScript to weave. ஓகேவா, அப்போ எப்போ நான் ஸ்ட்ரிங் இன்டர்பரேஷன் யூஸ் பண்ணணும், எப்போ ப்ராப்பர்ட்டி பைண்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நேற்று சொன்ன அதே சினாரியோ தான். நான் ஒரு பிளைண்டா ஒரு டேட்டாவை நான் வந்து யூசர் கம்யூனிகேட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போறோம், ஸ்ட்ரிங் இன்டர்பரேஷன். இல்ல என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ பேஸ் பண்ணி நான் ஒரு டாமோட அட்ரிபியூட்ஸ் லெவல்ல சம் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன யூஸ் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி பைண்டிங். ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அதுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு அட்ரிபியூட் டைரக்டிவ் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள. ஓகேவா, ஸோ ஃபர்தரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் வீவ்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் இப்போ எங்க கொடுக்க போறோம், நம்ம TypeScript கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன இருக்கு, நம்மளுக்கு ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் எட் நாட் ஆடட் சொல்லிட்டு இருக்கா. இப்போ போயிட்டு நான் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு கம்யூனிகேஷனை TypeScript கொடுப்போம். விச் மீன்ஸ் ஒரு மெத்தட் என்ன பண்ண போறோம், நம்ம கால் பண்ண போறோம். இந்த பட்டன் கிளிக்ல மெத்தடை கால் பண்ண போறோம். அந்த மெத்தட்குள்ள இந்த ஸ்டேட்டஸை நான் மாற்ற போறேன். மாத்தினேன் அப்படின்னா என்னோட மாடல் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்னோட வியூ என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, பார்க்கலாமா, ரைட். ஸோ ஜென்ரலா இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண போறதா இருந்தா எப்படி பண்ணுவோம், நம்ம ஒரு பட்டன் கிளிக்ல அந்த பட்டன்ல போயிட்டு என்ன எழுதிருப்போம், ஃபர்ஸ்ட் ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் என்ன பண்ணிருப்போம், நம்ம எழுதிருப்போம். அதே மாதிரி ஆங்குலர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இந்த இடத்துல குக் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்ட்ல கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டை ஃபயர் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஈவெண்ட், ஆன் கிளிக். பட் இந்த இடத்துல ஈவெண்ட் என்னன்னு சொல்லிங்கன்னா ஜஸ்ட் கிளிக், அவ்வளவுதான். நீங்க அந்த பக்கம் என்னெல்லாம் ஆன் சொல்லிட்டு யூஸ் பண்ணீங்களோ எல்லாத்தையுமே இந்த பக்கம் ஆன்ங்கிறது கீவேர்டு இல்லாம என்ன பண்ணலாம், நீங்க ஈவெண்டா யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு ஈவெண்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நோட்டேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். எப்படி ஒரு அட்ரிபியூட் டைரக்ட்லினா எப்படி ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும், அது மாதிரி ஒரு ஈவெண்ட் பைண்டிங்னா இந்த இடத்துல என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராந்திசிஸ். இந்த வித்தின் த பாராந்திசிஸ்ல என்ன ஈவெண்ட்டோ அந்த ஈவெண்ட் நேம். என்ன ஈவெண்ட் இப்போ நம்மளுக்கு கிளிக் ஈவெண்ட். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு மெத்தடை கால் பண்ண போறேன்ல, இது என்ன காம்பனன்ட், ஆட் ப்ராடக்ட்ஸ் காம்பனன்ட்.
அப்போ இங்க இருந்து நீங்க கால் பண்ண போற மெத்தட் எந்த காம்பனன்ட் குள்ள தான் இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா சேம் காம்பனன்ட் குள்ள தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இதுக்குள்ளதான் எனக்கு என்ன தேவைப்படுது? இப்போ ஒரு மெத்தட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் என்ன பண்றேன், நான் கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் கால் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல அலர்ட் போட்டு செக் பண்ணுவோம்ல, அதுவே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்க, கன்சோல் லாக் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஆட் ப்ராடக்ட் இன்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாகின் வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த கிளிக் ஈவெண்ட்ல, இந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட்ல இந்த மெத்தட் தான் என்ன பண்ண போறேன், நான் கால் பண்ண போறேன். வாட் இஸ் அவர் மெத்தட் நேம்? ஆட் ப்ராடக்ட். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஆட் ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு as usual ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடை கால் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ போயிட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, ஓகே, கன்சோல் டேப் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கம்பைல் ஆகலன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ கம்பைல் ஆயிட்டு. ஓகே, ஸோ கிளியர் பண்ணிட்டு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எனபிள் ஆகும். எனபிள் ஆனதுக்கு அப்புறம் நான் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட் ப்ராடக்ட் இன்வொர்க் அப்படின்னு சொல்லி கிடைச்சிச்சு. அப்போ நான் அந்த மெத்தடுக்குள்ள என்ன மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்டோட ஸ்டேட்டஸை ப்ராடக்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா போதும், மாத்தினா போதும். ஸோ இங்கே மாத்துங்க பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வித்தின் கிளாஸ்க்குள்ள கால் பண்ணும்போது எப்படி தான் கால் பண்ணுவோம், திஸ்ங்கிற கீயோட தான் கால் பண்ணும். ஸோ திஸ் டாட் பிடிடி ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கிரியேட்டட். ஓகேவா? ஸோ நம்ம இது ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கோம் சொல்லிட்டீங்கன்னா பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்னோட மாடல் அப்டேட்டேஷன் வச்சுக்கணும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், வி அப்டேட் ஆகும். இது 2-வே டேட்டா பைண்டிங்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிடையாது, 1-வே டேட்டா பைண்டிங் தான். ஜஸ்ட் மாடல்ல இருந்து எங்க மட்டும் தான் வருது, விக்கு மட்டும் தான் வருது. நீங்க விவை சேஞ்ச் பண்ணும்போதும் விவும் சேஞ்ச் ஆகி கரஸ்பாண்டிங் மாடலும் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் என்னது அது 2-வே டேட்டா பைண்டிங். இன்னும் நம்ம 2-வே டேட்டா பைண்டிங் பார்க்கல, இப்போ வரைக்கும் பார்க்கறது எல்லாமே வந்து 1-வே தான். ஒன்னு டைப் ஸ்கிரிப்ட் டு வியூவா இருக்கும் போது, இல்ல வியூ டு டைப் ஸ்கிரிப்டா இருக்கும் போது. இப்பதான் நம்ம வியூ டு டைப் ஸ்கிரிப்ட் பாக்குறோம். எங்க பாருங்க, கால் எங்க இருந்து எங்க போகுது, வியூல இருந்து கால் எங்க போகுது, டைப் ஸ்கிரிப்ட் போகுது. அப்ப ஈவென்ட் பைண்டிங்கோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வியூ டு டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, அப்ப ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு இப்போ வர்றேன். ஓகே, ஸோ பட்டன் எனபிள் ஆனதுக்கு அப்புறம் கிளிக் பண்ண அப்படின்னா அது ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஆகும், இப்போ நம்மளுக்கு மாறணும். ஓகே, ஸோ கிளிக் பண்றேன், ஸ்டேட்டஸ் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு மாறிடுச்சு. புரியுதா? இப்படிதான் என்ன பண்ண போறீங்க, ஈவென்ட் பைண்டிங் எல்லாமே யூஸ் பண்ண போறீங்க. அங்க நீங்க யூஸ் பண்ண அந்த எல்லா ஈவெண்ட்ஸுமே இங்கே என்ன பண்ண முடியும், நீங்க யூஸ் பண்ண முடியும். ஆன் பிளர், ஆன் கீ அப் எல்லாத்தையுமே இந்த இடத்துல பிளர் கீ அப் அப்படிங்கிற ஈவெண்ட் வச்சு என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஈவென்ட் பைண்டிங்கோட ரெப்ரசன்டேஷன் என்ன, ரொட்டேஷன் என்ன, ஆராந்திசிக்குள்ள என்னது, ஈவென்ட் நேம் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் என்ன மெத்தடை கால் பண்ண போறீங்களோ அந்த மெத்தட் நேம். அந்த மெத்தட் எங்க தான் இருக்கணும், நீங்க எந்த காம்பனன்ட்டோட ஹிஸ்டரியில இருந்து கால் பண்றீங்களோ அந்த காம்பனன்ட்டோட டைப் ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கணும். இந்த காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட்குள்ள இருக்கிற மெத்தட டைரக்டா உங்களால என்ன பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் வேஸ் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நம்ம இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க, அந்த காம்பனன்ட்குள்ள இருந்து அந்த காம்பனன்ட்டை மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஸோ எப்படி ஒரு ஈவென்ட் பைண்டிங் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, எப்படி ஒரு இன்புட் வேல்யூஸை ஆங்குலருக்குள்ள கெட் பண்றது, யூசர் கொடுக்குற இன்புட்டை எப்படி ஆங்குலருக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்படின்னா தான் யூசர் இருந்து டேட்டாலாம் வாங்க முடியும். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று தேவைப்படுது ப்ராடக்டோட நேமை என்டர் பண்றதுக்காக. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த பக்கம் போயிட்டு, இது வேண்டாம், இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இதுல ப்ராடக்ட் நேம் கோலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் ஒரு நேம் வந்து என்டர் பண்ணுவேன். ஏதோ ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து என்ன பண்ண போறேன், என்டர் பண்ண போறேன். என்டர் பண்ணிட்டு இந்த ஆட் ப்ராடக்ட் பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா ப்ராடக்ட் கிரியேட்டட் வந்துச்சா, ப்ராடக்ட் கிரியேட்டட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் என்னவோ அந்த நேமை காமிக்க போறோம். இந்த நேமை எங்க கெட் பண்ண போறோம், டைப் ஸ்கிரிப்ட்ல கெட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங் கூட போய் கன்கைன் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்து என்ன பண்ண போறோம், பைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு 3 செகண்ட்ஸா மாத்திக்கிறேன், ரொம்ப டிலேவா இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ எப்படிலாம் ஒரு இன்புட் எலிமெண்ட்ஸ் வந்து வேல்யூஸை கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிட்டு அதுக்கப்புறம் விச் இஸ் த பெஸ்ட் பே அப்படிங்கிறத நான் சொல்றேன். எப்படிலாம் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எதை தான் நம்ம மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ரைட். இப்போ இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் என்ன பண்ணுவோம்,
கிளிக் பண்ணும்போது ஒரு மெத்தடை கால் பண்ணும். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்க்கு ஒரு ஐடி என்ன பண்ணி வச்சுருப்போம், நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். அப்போது இந்த எலமெண்ட் என்ன பண்ணணும், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி டாக்குமெண்ட் டாட் கெட் பீட் திஸ் எலமெண்ட் ஐடி டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு அதை ஒரு வேரியபிள் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்து ப்ராடக்ட் கிரியேட்டட் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளை கன்கைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, இவ்வளோ தூரத்துக்குலாம் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டாம்னா கஷ்டப்பட வேண்டாம். எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல ஐடி செட் பண்ணுவோமோ அது மாதிரி இந்த இடத்துல ஆங்குலர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்னது எலமெண்ட் ரெஃபரன்ஸ். இந்த இடத்துல ஐடிங்கிறது எலமெண்ட் ரெஃபரன்ஸ் தானே, ஒரு எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ரெஃபரன்ஸ் தானே. ஓகே, அப்போ ஆங்குலர்ல எலமெண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஐடிக்கு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி ஒரு ஹேஷ் போட்டுட்டு என்ன ஐடி வேல்யூவோ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கோங்க, பிடிடி நேம் சொல்லுங்க. ஜஸ்ட் லைக் நம்ம ஐடி ஈக்குவல் டு பிடிடி நேம் சொல்லி கொடுப்போம்ல, அதே மாதிரியே ஆங்குலர்ல ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் செட் பண்றோம். எப்படி ஹேஷ் பிடிடி நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐடிக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஐடிங்கிறது HTML ஆட்ரிபியூட். கரெக்டா, உங்ககிட்ட அது ஏதாவது உங்களுக்கு ஒரு லாஜிக் பண்ணி கொடுக்குமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா எதுவுமே பண்ணி கொடுக்காது. நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் வழியா அந்த எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு சின்ன ஆட்ரிபியூட் தான் என்னது ஐடி அப்படிங்கிறது. பட் இந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸ் இப்போ என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லி போட்டு இந்த ஐடியை உள்ளுக்குள்ள கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். பார்த்தீங்களா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட் கிடைக்கும்ல, ஆப்ஜெக்ட் HTML இன்புட் எலமெண்ட் சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்டே எனக்கு இப்போ இதுல வந்து ஸ்டோர் ஆயிடும். அப்போ திஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் ஹேஷ் பிடிடி நேம் ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயே காமிச்சு பாருங்க. என்னது அது? இட்ஸ் HTML இன்புட் எலமெண்ட். ஓகே, அப்போ நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடின்னு சொல்லி போட்டு ஒரு எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது எனக்கு இந்த வியூலயே அந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸ்ல என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஜெக்ட் இருந்து என்ன வேணும், வேல்யூ வேணும். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க, வாட் இஸ் சின்டாக்ஸ்? இப்போ ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க? அதான் சொல்லுங்க, முடிக்கிறது. வாட் இஸ் சின்டாக்ஸ்? Object name dot property name. So here what is your object name? PDT name dot என்ன வேணும், value. அவ்வளவுதான். இந்த மெத்தடை கால் பண்றீங்களா, கால் பண்ணும்போது அவர் ஆப்ஜெக்ட் நேம் PDT name டாட் இதுல இருந்து எனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேல்யூங்கிறது வேணும். ஏன் எரர் காமிக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணல, விச் மீன்ஸ் பேராமீட்டர்ஸ் எதுவுமே ரிசீவ் பண்ணல. பட் இங்க ஆர்குமெண்ட் என்ன பண்றீங்க, பாஸ் பண்றீங்க. அதனாலதான் எரர் காமிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு பேராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்ணோம்னா எரர் போயிடும். ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட்ல பை டிஃபால்ட்டா எல்லாமே என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ், ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸ். எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்களோ எக்ஸாக்டா அத்தனை பேராமீட்டர்ஸ் வச்சு என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். அன்லெஸ் இட் பிகம்ஸ் ஆப்ஷனல் ஆர் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு நான் நேம் வச்சு ரிசீவ் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு நேம் நான் ரிலவெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிடி நேம் கோலன் என்ன டைப் வரப்போகுது நமக்கு, ஸ்ட்ரிங். இப்போ இந்த பிடிடி நேம்ங்கிறது பேராமீட்டரா ப்ராப்பர்ட்டியா? இங்க இருக்கிற இந்த பிடிடி நேம் பேராமீட்டர். ஓகேவா, இதோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும், ஒன்லி வித்தின் தி மெத்தட்குள்ள மட்டும் தான் இருக்கும். பட் நான் எங்க எடுத்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா வெளியே எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஆல்ரெடி இருக்கிற நம்மளோட ப்ராப்பர்ட்டி கூட கன்கைன் பண்ணி என்ன பண்ண போறேன், நான் எடுத்துட்டு வர போறேன். என்ன ப்ராடக்ட் கிரியேட்டட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் போயிட்டு பிளஸ் எனக்கு மேல இருந்து வந்திருக்கிற இந்த பிடிடி நேம். அவ்வளவுதான். ஓகே, உள்ளுக்குள்ள ஒரு ஆஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இதே இது டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், this dot pdt status equal to template string அப்படினால the backtick or backquote product created as அப்படிங்கிற அந்த plain text. ஓகேவா, இதுக்கு அடுத்து எதை பைண்ட் பண்ணணும் உள்ளுக்குள்ள, pdt name. ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல பைண்ட் பண்ணுவீங்க, டாலர் ஒரு ஓபன் பிரைஸ் அண்ட் க்ளோஸ் பிரைஸ், உள்ளுக்குள்ள என்ன pdt name. இந்த மாதிரி நான் பிளஸ் எல்லாம் போட்டு கன்கேட் பண்ண விரும்பல, அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு வச்சுக்கீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பேக்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிடிடி ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்ம பைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். செக் பண்ணலாமா? ஸோ இது ஒரு வே. ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள போயிட்டு இப்போ நான் சோனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் ப்ராடக்ட் சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்றேன். என்ன வந்துருச்சு உங்களுக்கு, ப்ராடக்ட் கிரியேட்டட் சோனி வந்துருச்சு. அப்போ ஒரு மெத்தட்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூவை இங்க கொண்டு போயாச்சு, டைப் ஸ்கிரிப்ட்ல கொண்டு போயாச்சு. எப்படி கொண்டு போனோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், எலமெண்ட் ரெஃபரன்ஸ். ஓகேவா, பிடி நேம் சொல்லிட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஒரு வே. இது அப்படியே இருக்கட்டும், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு மெத்தட் ஒன்று பார்க்க போறோம்.
ஓகே, இப்போ எலமெண்ட் ரெஃபரன்ஸ் இல்லாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். உங்க ரெஃபரன்ஸ்க்கு அப்படியே வச்சிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இருக்கட்டும் இப்போதைக்கு இப்படியே. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் செட் பண்ணி அதுலேருந்து வேல்யூ என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ண போகணும், எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஓகே, இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு கர்சரை வெளியெடுக்கும் போதே நான் ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன ஈவெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தோம், ஆன் பிளர். அப்போ அந்த பக்கம் ஆன் பிளர்னா அந்த பக்கம் வாட் இஸ் ஈவெண்ட் நேம், ஜஸ்ட் பிளர் தான். அப்போ இந்த பாக்ஸில் போயிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து ஹூக் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிளர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் சேம் மெத்தட் தான் கால் பண்ண போறேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சேம் மெத்தட் தான் கால் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கர்சர் வெளியே எடுக்கும்போது எனக்கு இந்த மெத்தட் என்ன ஆயிடும், ட்ரிகர் ஆயிடும். இந்த மெத்தட்ல என்ன பண்றோம்னா ப்ராடக்ட் கிரியேட்டட் அஸ் அப்படிங்கிறது மட்டும் வச்சிருக்கிறோம். பட் நம்மளுக்கு தேவையான வேல்யூ இன்னும் என்ன பண்ணல, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஓகே, ஸோ ஆங்குலர்ல நீங்க ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்றீங்கல்ல, இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போதே அது பை டிஃபால்ட்டாவே ஒரு பெரிய டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா எமிட் பண்ணும். ஓகே, ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போதே ஒரு பெரிய டேட்டா என்ன பண்ணும், அது எமிட் பண்ணும். அப்படி ஈவெண்ட் ட்ரிகர் பண்ற டேட்டாவை, விச் மீன்ஸ் ஈவெண்ட் எமிட் பண்ற டேட்டாவை நீங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிங்க அப்படின்னா, நீங்க எந்த ஈவெண்ட் டேட்டா எமிட் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு மெத்தடை கால் பண்ணுவீங்களே, அந்த மெத்தட்ல டாலர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் என்ன பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈவெண்ட் எமிட் பண்ண டேட்டா உங்களுக்கு எதுல கிடைச்சிருக்கும், டாலர் ஈவெண்ட் அப்படிங்கிற இந்த சர்வீஸ்க்குள்ள கிடைச்சிருக்கும். அப்ப ஆங்குலர்ல ஈவெண்ட் எமிட் பண்ற டேட்டா ஹூக் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஹூக் பண்ணுவோம், ஈவெண்ட் எமிட் பண்ற மெத்தட்ல போயிட்டு டாலர் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் என்ன டேட்டா எமிட் பண்ணிச்சோ அந்த டேட்டா என்ன பண்ணியிருக்கும், உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்ப நான் அந்த பக்கம் ஒரு ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு விட்றோம்ல, அப்ப நான் ஒரு பேராமீட்டர் வச்சு இந்த பக்கம் ரிசீவ் பண்ணிருக்கணும்ல. ஓகே, ஸோ ரிலவெண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஈவெண்ட் கோலன் எனின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ரிசீவ் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் என்னது ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமா என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு ப்ரௌசர்ல வந்து சாரி ஆட் ப்ராடக்ட்னு வச்சிருக்கிறோம். இப்போதைக்கு நான் இதை எடுத்து விட்டுறேன். ஓகேவா? ஸோ கிளியர் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் டெல் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு இப்போ கர்சர் என்ன பண்ண போறேன், வெளியில எடுக்க போறேன். லாக்ல நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த ஆன் பிளர் என்ன ஈவெண்ட், அந்த ஆன் பிளர் ஈவெண்ட் என்ன டேட்டா எமிட் பண்ணிச்சோ அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கும். ஓகே, மீனிங் என்ன அப்படின்னா இது என்ன ஈவெண்ட், இது எப்போ எமிட் ஆச்சு, எந்த எலமெண்ட்ல எமிட் ஆச்சு, அந்த எலமெண்ட் எமிட் ஆகும்போது அந்த எலமெண்ட்ல என்னென்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருந்தது, அந்த எலமெண்ட்டுக்கு பேரண்ட் யாரு, சைல்டு யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டீட்டெயில் என்ன பண்ணிருக்கும் நம்மளுக்கு இதுல கிடைச்சிருக்கும். அது நிறைய அது வந்து அது தெரிஞ்சது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு. நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் என்ன பண்ணிக்கிற போறோம், நம்ம எடுத்துக்கிற போறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான வேல்யூ எதுல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்கெட் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட்ல டார்கெட் சொல்லிட்டு என்ன இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த டார்கெட்ங்கிற ப்ராப்பர்ட்டில என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஈவெண்ட் எந்த டார்கெட்டட் எலமெண்ட்ல ட்ரிகர் ஆச்சோ அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது அந்த டார்கெட்டட் எலமெண்ட்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இதுல ஃபுல்லா கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த டெல்லுங்கிறது எந்த ப்ராப்பர்ட்டில இருக்கும், டெல்லுங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டில இருக்கும், டார்கெட் தான். டார்கெட்டுக்குள்ள டார்கெட்டோட வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல எந்த ப்ராப்பர்ட்டில இருக்கும், வேல்யூ. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்றது எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும், வேல்யூல. சோ இந்த பிளர்ங்கிற ஈவெண்ட் எந்த எலமெண்ட்ல எமிட் ஆச்சோ அந்த எலமெண்டோட ஒட்டுமொத்த டீடைல்ஸ் நீங்க எதுல பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள டார்கெட்ங்கிற ப்ராப்பர்ட்டியில பார்க்கலாம். டார்கெட்ங்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்ல இந்த ஈவெண்ட் எமிட் ஆகும்போது அந்த டார்கெட் எலமெண்ட்ல எந்தெந்த ப்ராப்பர்ட்டில என்னென்ன வேல்யூஸ் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிருக்கும். அப்ப நம்மளுக்கு தேவையான டேட்டா எங்க இருக்க போகுது அப்படின்னா இந்த டார்கெட்டுங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு கீ, என்ன கீ, அது வேல்யூ அப்படிங்கிற கீ. ஸோ மறுபடியும் நான் கொடுத்து பார்க்குறேன். லாஸ்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு டெல்லுன்னு சொல்லி கிடைச்சிச்சு. அப்போ இந்த டெல்லை நான் இங்கே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நான் என்ன சின்டாக்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், டாலர் யூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் நேம் என்ன, ஈவெண்ட்,
அது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவையான வேல்யூ எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? வேல்யூ அப்படின்னு சொல்லி தான் சொல்லி ஸ்டோர் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இந்த டார்கெட் அப்படிங்கிறது டார்கெட்டட் எலமெண்ட். எந்த டார்கெட்டட் எலமெண்ட்ல இந்த ஈவெண்ட் ஃபயர் ஆச்சோ அந்த எலமெண்ட், அந்த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கும்? கிடைச்சிருக்கும். அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அது என்ன பண்ணியிருக்கிறோம்? எடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இப்போ போயிட்டு இதுல நான் டெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கர்சர் அப்படி எடுத்தாலே போதும், எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? டெல்னு சொல்லிக்கிச்சு. அப்போ ரெண்டாவது மெத்தட்ல என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டுனா இன்புட் எலிமெண்ட்ஸ் வந்து வேல்யூ என்ன பண்ணிட்டோம்? கெட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டும் நம்ம வந்து இன்புட் எலிமெண்ட்ஸ் வந்து வேல்யூ கெட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இப்படியும் கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன்? காமிச்சிருக்கேன். இதை வந்து வேற சில பர்பஸ்க்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எப்படி தான் நம்ம இன்புட் எலிமெண்ட்ஸ் வந்து வேல்யூ கெட் பண்ணிக்கிற போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the most preferable way is two-way data binding. Two-way data binding வழியா தான் என்ன பண்ண போறோம்? இன்புட் எலிமெண்ட்ஸ் வந்து வேல்யூஸை கெட் பண்ணிக்கிற போறோம். ஓகே, ஸோ ஒரு சில டைம்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நான் டூ வே டேட்டா பைண்டிங்லாம் யூஸ் பண்ண விரும்பல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அன்னெசரியா அந்த பக்கம் அப்டேட் பண்ணும்போது எனக்கு அந்த பக்கம் எனக்கு கால் ஆகிட்டே இருக்கு, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் மோஸ்ட்லி நம்ம என்னதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டூ வே டேட்டா பைண்டிங் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணலாமா? டூ வே டேட்டா பைண்டிங்னா என்ன மீனிங்? இப்பெல்லாம் நீங்க மாடல் அப்டேட் பண்றீங்களோ மாடலும் அப்டேட் ஆகும், கரஸ்பாண்டிங் வியூ ஒன் ஆகும் அப்டேட் ஆகும். அந்த வியூவை எப்போ அப்டேட் பண்றீங்களோ வியூ அப்டேட் ஆகும், கரஸ்பாண்டிங் மாடலும் அப்டேட் ஆகும். ஓகே, whenever you update the model value automatically your view also get updated and vice versa. இந்த பக்கம் அப்டேட் பண்ணாலும் அந்த பக்கம் என்ன ஆகும்? உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ டூ வே டேட்டா பைண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல அடிஷனலா ஒரு மாடலோட டிபெண்டன்சி ஒன்று தேவைப்படுது. ஓகே, இன்னொரு மாடலோட ஹெல்ப் இருந்தால் தான் அந்த டூ வே டேட்டா பைண்டிங் நம்மளால என்ன பண்ண முடியும். அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் மாடல். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ டூ வே டேட்டா பைண்டிங் பண்றதுக்காக நான் ஒரு நோட்டேஷன் ஒன்று யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஒரு இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் பார்த்தோம்ல, இது என்ன டைரக்ஷன்? இதோட டைரக்ஷன் என்ன? ஆக்சுவலி மாடல் டு வியூ, which means TypeScript to view. இதோட டைரக்ஷன் என்ன? view to TypeScript. அப்போ டூ வே டேட்டா பைண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் a combination of property binding and event binding. அதானே? அங்கிருந்து இங்க வரணும், இங்க இருந்து என்ன ஆகணும்? எனக்கு அங்க போகணும். ஸோ அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ ஒரு நோட்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் ஒரு டைரக்டிவ் வந்து புதுசாக யூஸ் பண்ண போறேன். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். பை டிஃபால்ட் ஆங்குலர் வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கேஜோட வந்துருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் மாடல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பேக்கேஜோட வந்துருக்குல்ல. இதுக்குள்ள அந்த டூ வே டேட்டா பைண்டிங்கை யூஸ் பண்றதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் வந்து இன்பில்ட்டாவே அவங்க உள்ளுக்குள்ள பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, பண்டில் பண்ணி வச்சிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இன்பில்ட்டா என்ன மட்டும் தான் இருக்கு? நம்மளுக்கு ப்ரௌசர் மாடல் மட்டும் தான் இருக்கு. மீன்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சீம்லெஸ்ஸா அவங்களோட ப்ரௌசர் யூசரோட ப்ரௌசர்ல ரன் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ டூ வே டேட்டா பைண்டிங் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா அந்த டிபெண்டன்சி மாடல் எடுத்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அந்த டிபெண்டன்சி மாடல்ஸ் வழியா தான் அந்த என்ஜி மாடல்ங்கிற அந்த டைரக்டிவ்லாம் வந்து அன்லாக் ஆகி வரும். ஓகே, பை டிஃபால்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் புல் அவுட் பண்ணி வெளியில எடுக்கணும்ல. வெளியில எடுக்கணும்னா அது எந்த மாடல்ஸ்குள்ள இருக்கோ அந்த மாடல் உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும்? நீங்க பண்டில் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? அன்லாக் ஆகும். ஓகே, ஸோ அப்போ டூ வே டேட்டா பைண்டிங் பண்றதுக்கு எனக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபார்ம்ஸ் மாடல். அப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த ஒர்க்கை பண்றதுக்கு இந்த மாடல் வேணும், இந்த ஒர்க்கை பண்றதுக்கு இந்த மாடல் வேணும்னு சொல்லிட்டு? அதுதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, அப்போ டூ வே டேட்டா பைண்டிங் பண்றதுக்கு என்ன மாடலை ஃபர்ஸ்ட் நீங்க பண்டில் பண்ணணும்? ஃபார்ம்ஸ் மாடல். அப்போ இந்த ப்ரௌசர் மாடலுக்கு அப்புறமா போயிட்டு மாடல்ஸ் எல்லாத்தையுமே எங்க பண்டில் பண்ணுவோம்? இம்போர்ட்ஸ் குள்ள தான், ரைட்? இப்போதைக்கு நம்ம ஒரு மாடல் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், which means as a developer நம்ம ஒரு மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ரூட் மாடல் வந்துட்டு இம்போர்ட்ஸ் குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்களா டைப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? என்டர் பண்ணி பாருங்க. வந்துச்சு அப்படின்னா ஆட்டோ இன்டெலிஜென்ஸ்ல அதுவே மேல உங்களுக்கு இம்போர்ட் ஆயிடும். ஸோ வாட் இஸ் அவர் மாடல் நேம்? ஃபார்ம்ஸ் மாடல். வந்துச்சு பாருங்க. ஓகேயா? வரல அப்படின்னா மேலே போயிட்டு என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஃபார்ம்ஸ் மாடல் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க, அதுவே கிடைச்சது. செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு என்டர் கொடுங்க. இம்போர்ட் ஆயிடுச்சா? மேலே இம்போர்ட் ஃபார்ம்ஸ் மாடல் ஃப்ரம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்ல இருந்து, இந்த மாடல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு? இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபைல் போயிட்டு நான் சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம்ஸ் மாடல் வழியா எனக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டூ வே டேட்டா பைண்டிங் பண்றதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு? எனக்கு அன்லாக் ஆயிருக்கு. இதை பண்ணாம நான் இதை போய் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இங்க டூ வே டேட்டா பைண்டிங் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன்,
ஆங்குலருக்கு அப்படி ஒன்று என்னன்னே தெரியாது. ஏன்னா அதுக்கு தெரிய வைக்கிறதுக்கு உண்டான மாடல் நீங்க என்ன பண்ணல, உள்ளுக்குள்ள கொடுக்கல. அப்போ எனக்கு தெரியாத ஒன்று நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, இதனா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிடுறது, எரர் காமிச்சு. அது ஒன்றும் இல்லப்பா, அது இதுக்குள்ள இருக்கிறது தான், இதை எடுத்து இதை பார்த்து ரெஃபர் பண்ணி நீங்க பைண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபார்ம்ஸ் மாடல்ல உள்ளுக்குள்ள பண்டில் பண்ணிருக்கோம். இப்படி போக 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 நம்மளுக்கு என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணணுமோ அந்தந்த டைம்ல அந்தந்த பேக்கேஜ் என்ன பண்ணிக்கிற போறோம், நம்ம ஆட் பண்ணிக்கிற போறோம். இதுதான் ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னால என்ன, கலெக்ஷன்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ். நம்ம யூஸ் பண்றது ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொரு லைப்ரரி தான். இந்த லைப்ரரிக்குள்ள என்ன மெத்தட்ஸ் இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி எடுத்து யூஸ் பண்றது அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம், நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்படித்தானே இது வரைக்கும் பாருங்க, நம்ம ஏதாவது சொந்தமா கோடு எழுதணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறதா எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட லாஜிக்கை தவிர நீங்க காமனா பண்ண போறது எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. எது எங்க இருக்கு, எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்ன பண்ண போறோம், நம்ம பிளான் பண்ண போறோம். ஈஸி தானே அது. ஓகே, பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குமே தவிர போக 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 ரொம்ப என்ன ஆயிடும், ஈஸி ஆயிடும். ஓகேவா, ரைட். ஸோ நான் ஃபார்ம்ஸ் மாடல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பண்டில் பண்ணிட்டேன். இப்போ இது வழியா என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாம் இருக்கும், எனக்கு அன்லாக் ஆயிருக்கும். ஸோ இதுக்குள்ளதான் அந்த 2-way டேட்டா பைண்டிங் பண்றது பண்ணுற ஃபீச்சர்ஸும் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதை அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ எனக்கு இந்த பிளர் ஈவெண்ட்லாம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஓகே, இந்த ஆட் ப்ராடக்ட்ஸையும் கமெண்ட் பண்ணிச்சுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மெத்தட் மட்டும் இருக்கட்டும், எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இல்லாம. ஓகே, ரைட். இப்போ 2-way டேட்டா பைண்டிங்னா என்ன, மாடல் அப்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வி அப்டேட் ஆகும். வி அப்டேட் பண்ணி ரெஸ்பாண்டிங் மாடல் அப்டேட் ஆகும். அப்போ நம்ம 2-way டேட்டா பைண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு மாடல் வேணும். மாடல் இருந்தால் தானே அப்டேட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும், நம்ம ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராடக்ட் நேம்னே வச்சுக்கிறேன். ப்ராடக்ட் நேம் கோலன் பை டிஃபால்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு கொடுத்து ஒரு எம்டி வேல்யூ கூட என்ன பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா பை டிஃபால்ட் நீங்க எப்படி விட்டீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கு அன்டிஃபைன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு எம்டி வேல்யூவை செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட் நேம் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா பைண்ட் பண்ண போறேன். அப்படின்னா தான் மாடல் இருக்கிற வேலை எனக்கு எங்க வரும், டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வரும். ஓகே, எப்படி ஒரு 2-way டேட்டா பைண்டிங் பண்றது அப்படின்னா 2-way டேட்டா பைண்டிங் அப்படின்னாலே இட்ஸ் a combination of property binding and event binding. ப்ராப்பர்ட்டி பைண்டிங் என்ன நோட்டேஷன், ப்ராப்பர்ட்டி பைண்டிங் என்ன நோட்டேஷன், ஸ்கொயர் பிராக்கெட். ஈவென்ட் பைண்டிங் என்ன நோட்டேஷன், parenthesis. ஓகே, அப்போ 2-way டேட்டா பைண்டிங்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா the combination of property binding and the event binding. அவ்வளவுதான். ஸ்கொயர் பிராக்கெட்டோட டைரக்ஷன் என்ன, TypeScript to weave. parenthesis டைரக்ஷன் என்ன, weave to TypeScript. அப்ப ரெண்டையும் ஒரே இடத்துல என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஓகே, அந்த நோட்டேஷன்லாம் போட்டாச்சு. அப்போ உள்ளுக்குள்ள யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புதுசா நம்மளுக்கு ஒரு டைரக்டரியே கொடுத்துருக்காங்க. அந்த டைரக்டரி நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ng மாடல். டைரக்டரி நேம் என்ன, ng மாடல் ஈக்குவல் டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, மாடல் விச் மீன்ஸ் நான் இதை டைப் பண்ணும்போது எனக்கு எந்த மாடல் பேக்ரவுண்ட்ல சிங்க் ஆகும்னு நினைக்கிறேனோ அந்த மாடல் நேம். வாட் இஸ் தட், ப்ராடக்ட் நேம். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கிறேன், ப்ராடக்ட் நேம் சொல்லி அவ்வளவுதான். இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஃபார்ம்ஸ் மாடலை தூக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஆங்குலர் தெரியாது இந்த என்ஜி மாடல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, நான் ரூட் மாடல்ல இருந்து எடுத்துட்டேன். ஃபார்ம்ஸ் மாடல் என்ன பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. இங்க இம்போர்ட் பண்றதுக்குலாம் யூஸ்லெஸ். பாருங்க அது ரைட் கிரே கலர்ல மாறிடுச்சு, தெரியுதா, இதுல தெரியல நல்லா, பட் சிஸ்டம்ல தெரியும். ஓகே, ரைட் கிரே கலர் மாறிச்சு. மீனிங் என்னன்னா இதை இம்போர்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்கேயுமே என்ன பண்ணல, இதை யூஸே பண்ணல அப்படின்னு சொல்லி. யூஸ் பண்ணாதான் அது எடுத்துக்கணும். நீங்க இம்போர்ட் மட்டும் பண்ணி வச்சீங்கன்னா என்ன பண்ணாது, அது எடுத்துக்கிறாரு. அப்ப நான் இப்படி ஸ்டோர் பண்ணிட்டு போகும்போது பாருங்க அது நம்மளுக்கு இது இப்படி ஒரு எரர் காமிச்சு. என்ன சொல்லுது பாருங்க, cannot bind to ng model since it is unknown property or since it's not a known property of input. மீனிங் என்ன அப்படின்னா நீங்க ng மாடல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க, அந்த ng மாடல்லாம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிச்சு, எரர் சொல்லிச்சு. ஏன்னா இன்னும் அந்த ஃபீச்சர் நம்ம என்ன பண்ணல, அன்லாக் பண்ணல, இருந்ததான் எடுத்து விட்டு. பட் மறுபடியும் வந்துட்டு நான் அந்த ஃபார்ம்ஸ் மாடல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஆங்குலர் தெரிஞ்சிருக்கும் ng மாடல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எரர் போயிடுச்சு. ஓகேவா, அவ்வளவுதான் 2-way டேட்டா பைண்டிங். இப்போ இந்த ப்ராடக்ட் நேம்ல எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வேணா நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ரிக்வெஸ்ட்ல பைண்ட் பண்ணி காமிக்கிறேன். பை டிஃபால்ட் ப்ராடக்ட் நேம்ல என்ன மாடல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், எம்டி. ஓகே, ரைட், எம்டியா இருக்கா. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள வந்துட்டு நான் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க.
என்னோட வியூ அப்டேட் ஆகும்போது விச் மீன்ஸ் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வியூ அப்டேட் ஆகும்போது இது கரஸ்பாண்டிங் இந்த மாடலும் சேர்ந்து என்ன ஆயிட்டு இருக்கும் எனக்கு அப்டேட் ஆயிடும். எம்டிஆர் இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாடல் அப்டேட் ஆக நான் கீழே பைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது என்ன ஆகிட்டே இருக்கும் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். வேணா பாருங்க, ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் கொடுத்துட்டு ஓகே எம்டியா தான் இருக்கு பாக்ஸ். ஓகேவா? ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு சரிதா எஸ்ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணேன். என்ன வந்துருச்சு எனக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. என்னோட வியூ அப்டேட் ஆக பேக்ரவுண்ட் மாடல் அப்டேட் ஆச்சு. மாடலோட வேல்யூ தான் இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன் நான் பைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆயிட்டு இருக்கு எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த பாக்ஸோட வேல்யூ நீங்கள் கெட் பண்ணணும் அவசியமே கிடையாது. டைப் பண்ண மாடல் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, அது சிங்க் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எந்த மெத்தடை கால் பண்ணுறீங்களோ, ஓகே இந்த பட்டன் கிளிக் பண்ண இந்த மெத்தட் தானே கால் பண்ணுறோம். சிம்பிளாக இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே என்ன பண்ணிடுங்க கால் பண்ணி விட்டுருங்க. என்ன ஒரு டாலர், ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ், திஸ் டாட் ப்ராடக்ட் நேம். நீங்க கெட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா டைப் பண்ணி மாடல் என்ன இருக்கும் பேக்ரவுண்ட்ல சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இதுல என்ன இருக்கோ அது அப்படியே என்ன பண்ணிருங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான் டூ வே டேட்டா பைண்டிங். பாருங்க, ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு சாம்சங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஆட் ப்ராடக்ட் பட்டன் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மெத்தட் கால் பண்ணல, கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இதான் நம்ம மெத்தட். ஸோ என்ன ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட்ல போயிட்டு வாட் இஸ் த மெத்தட் நேம், ஆட் ப்ராடக்ட். ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துல பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா டூ வே டேட்டா பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு சாம்சங் சொல்லி கொடுத்துட்டு ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சேவ் ஆல் வந்து நான் இந்த ஃபைலில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணேன், அதனால சேவ் பண்ணிட்டேன். 2-3 ஃபைலில் சேஞ்ச் பண்ணால் தான் என்ன பண்ணணும், ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணணும். ஓகேவா? டூ வே டேட்டா பைண்டிங் புரியுதா? அப்போ டூ வே டேட்டா பைண்டிங் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அடுத்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அன்லாக் பண்ணணும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எதுக்குள்ள இருக்கு, ஃபார்ம் மாடல்ஸ்ங்கிற பண்டிலுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த பண்டில் எடுத்துட்டு நம்மளோட ரூட் மாடலுக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும், இம்போர்ட் பண்ணி பண்டில் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா எங்க நீங்க டூ வே டேட்டா பைண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காம்பனன்ட் வந்துட்டு ஒரு மாடல் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த மாடலை வியூல வந்து சிங்க் பண்ணணும். எப்படி டூ வே டேட்டா பைண்டிங் பண்ணுவீங்க, ஸ்கொயர் bracket குள்ள என்ன parenthesis, the directory name is called ng model equal to என்ன மாடலை சிங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடல் நேம். இப்போ இந்த வியூ அப்டேட் அந்த மாடல் பேக்ரவுண்ட்ல என்ன ஆயிட்டே இருக்கும், அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இனிஷியலா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் bracket வருமா, ஃபர்ஸ்ட் parenthesis வருமான்னு சொல்லிட்டு போக ஃபெமிலியர் ஆயிடும். பட் ஒரு 1-2 வாரத்துக்கு டூ வே டேட்டா பைண்டிங் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் bracket வருமா, ஃபர்ஸ்ட் parenthesis வருமான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். அதுக்கு இதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பனானா இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனானா மாதிரி இருக்கும். அதுக்கு எதில் வச்சிருக்கிறோம், ஒரு பாக்ஸ்க்குள்ள வச்சிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நான் வச்சுக்கோங்க. அப்போ பாக்ஸ்க்குள்ள என்ன வச்சிருக்கிறோம், ஒரு பனானா வச்சிருக்கோம். அப்போ பாக்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன தான் வரும், ஸ்கொயர் bracket, உள்ளுக்குள்ள பேரந்திஸ் போட்டு எஞ்சி மாடல். ஓகேவா? மைண்ட்ல வச்சுக்கலாம்ல. இதுக்கு மேலே ஷார்ட் கட் வேணுமா, போதுங்களா? சரி, ரைட். ஸோ டூ வே டேட்டா பைண்டிங் என்ன பண்ணியாச்சு, யூஸ் பண்ணியாச்சு. டூ வே டேட்டா பைண்டிங் என்ன கம்யூனிகேஷன் எப்படி இருந்தது நம்மளுக்கு, ரெண்டு பக்கம் இருந்தது. ஓகேவா? ரைட். இப்போ என்ன பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஃபர்தரா என்னென்ன டைரக்டிவ்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எல்லாத்துலயும் ஒன்னு என்ன பண்ணியாச்சு, பார்த்து வச்சாச்சு. ஒரு டேட்டா பைண்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரிங் இன்டர்பிரேஷன், ஒரு டாமோட அப்பியரன்ஸ்ல சம் சேஞ்ச் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டி பைண்டிங், அதுக்கு யூஸ் பண்றது அட்ரிபியூட் டைரக்டிவ். ஓகே, டாமோட ஸ்ட்ரக்சர் லெவலில் சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ். ஒரு கம்யூனிகேஷன் வந்து வியூல இருந்து டைப் ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு ஈவென்ட் பைண்டிங், எப்படி எல்லாம் டேட்டா எடுக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. எல்லாமே அப்படி என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு ஓவர்வியூவா பார்த்து வச்சிட்டோம். என்ன இன்டெப்தா என்ன பண்ண போறோம், உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம பண்ணது, இது வரைக்கும் பண்ணது எல்லாமே இதுதான். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் எங்க இருந்து வருது, காமன்னா டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து எங்க வருது, டாமுக்கு வருது. ப்ராப்பர்ட்டி பைண்டிங் மறுபடியும் டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்து எங்க வருது, டாமுக்கு வருது. நோட்டேஷன் என்ன, ஸ்கொயர் bracket. ஈவென்ட் பைண்டிங் டாம்ல இருந்து எங்க போகுது, காம்பனன்ட் போகுது. நோட்டேஷன் parenthesis. ஸ்ட்ரக்சரல் பைண்டிங் மறுபடியும் காம்பனன்ட்ல இருந்து தான் எங்க வருது, டாம்க்கு. அப்படிதானே, காம்பனன்ட்ல இருக்கிற ஒரு மாடல்ல இருக்கிற ஒரு அரே எடுத்து தானே அதுக்கு ஈக்குவலண்டா தானே வியூ நம்ம ஜெனரேட் பண்ணோம். அப்போ கம்யூனிகேஷன் என்ன, டைப் ஸ்கிரிப்ட் டு வியூ. ஓகே, டூ வே டேட்டா பைண்டிங் பாருங்க, ஆரோ எந்த பக்கம் இருக்கு, ரெண்டு பக்கம் இருக்கு. ஏன் சேஞ்ச் ஆகும், ஏன் ஆகும், கம்யூனிகேஷன் போயிட்டு வந்துட்டு. ஓகேவா? ரைட்.
இப்போ ஃபர்தரா டைரக்டிவ்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டைரக்டிவ்ஸ்னா ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? டைரக்டிவ்ஸ்னா என்ன? இன்ஸ்ட்ரக்ஷன் டு டாம். எத்தனை டைப்ஸ் ஆஃப் டைரக்டிவ்ஸ் இருக்கு? 3 டைப்ஸ் ஆஃப் டைரக்டிவ்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன? காமன் டைரக்டிவ், ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ், ஆக்டிவ் டைரக்டிவ். காமன் டைரக்டிவ்ங்கிறது காமனோட செலக்டாரா வியூல ஒரு இடத்துல ஒரு எலமெண்ட் மாதிரி ரெண்டர் பண்ணியிருப்போம். அதான் என்ன சொல்றோம்? காமன் டைரக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிகாஸ் கோயிங் டு ரெண்டர் எ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பனன்ட். ஓகே, ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ்ங்கிறது டாமோட ஸ்ட்ரக்சர் லெவலில் என்ன பண்ண போறோம்? சம் சேஞ்ச் பண்ணுறோம். டாமோட ஸ்ட்ரக்சர் லெவல்ங்கிறது ஆல்ரெடி இருக்கிற டாம்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் டாம் ஆட் பண்றது, இல்ல ஆல்ரெடி இருக்கிற டாம்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் டாம் ரிமூவ் பண்றது, இல்ல என்டையர் டாமையுமே ரிமூவ் பண்றது, எப்ப வேணுமோ திரும்ப என்டையர் டாமையும் ரீக்ரியேட் பண்றது. ஷோ பண்ணி ஹைட் பண்றது கிடையாது. ஓகே, ஷோ பண்ணி ஹைட் பண்ணினா அந்த டாம் அங்கேயே தான் இருக்கு. அதோட ஸ்ட்ரக்சர் லெவல் என்ன பண்ணல, நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஓகேவா? அட்ரிபியூட் டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிறது டாமோட ஸ்ட்ரக்சர் லெவல்ல இல்ல அப்பியரன்ஸ் லெவல்ல என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ் பார்த்தோம்ல. இப்போ அதுக்கு அடுத்ததா ஒரு ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ் பார்க்க போறோம். ஓகே, இந்த என்ஜிஎஃப், என்ஜிஃபார் அப்படிங்கிறது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிட்டே இருக்கும். நீங்க ரியல் டைம்ல ஆங்கிள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5 டைமாவது இதை யூஸ் பண்ணுவீங்க உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ள. அவ்வளோ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்ன பண்ணுது நம்மளுக்கு தேவைப்படும். என்ஜிஃபாருங்கிறது எப்படி ஒர்க் ஆச்சு? ஜஸ்ட் லைக் ஒரு ஃபார் லுக் மாதிரி. கரெக்டா? உங்க ஃபார் லுக்ல போயிட்டு நீங்க ஒரு அரே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அரையோட லென்த் எது வரைக்கும் இருக்கோ அவ்வளோ டைம் நான் ரன் பண்ண மாதிரி அது என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு டாமை கிரியேட் பண்ணி கொடுத்தது. ஓகே, இன்னும் என்ஜிஃபார் பத்தி டீடைல்டா அடுத்து பார்ப்போம். ஒரு ஓவர்வியூவா தான் கொடுத்துருக்கிறேன். டீடைல்டா அடுத்து என்ஜிஃபாரை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நான் நியூவா ஒரு டைரக்டிவ் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜிஎஃப். என்ஜிஎஃப் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி. டைரக்டிவ் அப்படின்னாலே டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்குமா, வியூல இருக்குமா? டைரக்டிவ் அப்படின்னாலே டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்குமா, வியூல இருக்குமா? டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். டைரக்டிவோட டெஃபினிஷன் என்ன? டைரக்டிவ் டெஃபினிஷன் என்ன? ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு டாம். டாம்ங்கிறது என்னது? வியூவா, டைப் ஸ்கிரிப்டா? வியூ. அப்ப டைரக்டிவ்ஸ்ங்கிறது எங்க தான் இருக்கும்? வியூல தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. என்ஜிஃபார் எங்க இருந்தது? வியூல தான் இருந்தது. என்ஜி மாடல் எங்க இருந்தது? வியூல தான் இருந்தது. ரைட். அடுத்து யூஸ் பண்ணது டிசபிள் வியூல தான் இருந்தது. இன்னர் HTML எங்க இருந்தது? வியூல தான் இருந்தது. ஆப் ஐபன் ரூட், ஆப் ஐபன் ஆட் ப்ராடக்ட்ஸ், ஆப் ஐபன் லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கு. வியூல தான் இருக்கு. டைரக்டிவ்ஸ் அப்படினாலே எங்க தான் இருக்கும்? அது வியூல தான் இருக்கும். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு டாம், அது டாமுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குமே தவிர உங்க டைப் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஓகே, அப்ப இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா என்ஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் பார்க்க போறோம். இது என்ன பண்ண போகுது அப்படின்னா பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ஜிஎஃப் ஜஸ்ட் லைக் ஒரு இஃப் கண்டிஷன் மாதிரி. ஒரு டாம் இருக்கு அப்படின்னா அந்த டாம்ல போயிட்டு நீங்க இந்த என்ஜிஎஃப் அப்படிங்கிற இந்த டைரக்டை ஆட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நீங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுதோ, ஓகே, இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும்? இஃப் த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா தான் அந்த பிளாக் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரி இஃப் என்ஜிஎஃப் த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா தான் நீங்க இந்த என்ஜிஎஃப் எந்த டாம்ல அட்டாச் பண்ணிருக்கீங்களோ அந்த டாமே கிரியேட் ஆகும். கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ கிரியேட் ஆயிருந்தா கூட அதுவே அந்த இடத்துல இருந்து என்ன ஆயிடும்? ரிமூவ் ஆயிடும். அதுதான் என்ன? என்ஜிஎஃப். Based on the condition we are going to create or removing the DOM. Okay, some conditions பேஸ் பண்ணிட்டு ரன் டைம்ல நான் ஒரு டாமை கிரியேட் பண்ணணும். இல்ல எனக்கு எப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ ரன் டைம்ல நான் அந்த டாம் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ண போறோம் இந்த இடத்துல? என்ஜிஎஃப். அப்போ கண்டிஷன் பேஸ் பண்ணி டாமை கிரியேட் பண்ண போறோம், டாமை ரிமூவ் பண்ண போறோம். அப்படின்னா இது என்ன கைண்ட் ஆஃப் டைரக்டிவா தான் இருக்கும்? கைண்ட் ஆஃப் டைரக்டிவா இருக்கும். ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ்ஸா கண்டிஷன் பேஸ் பண்ணி டாமை கிரியேட் பண்றோம், டாமை திரும்ப வந்து அட்டாச் பண்றோம்ல. டாம் வெளியில எடுத்துறோம், திரும்ப என்ன பண்றோம்? கிரியேட் பண்றோம். டாமோட ஸ்ட்ரக்சர் லெவல சேஞ்ச் பண்றோம்ல. அந்த டாம் அங்கேயே இருந்து அந்த டாமுக்குள்ள ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அது வந்து அட்ரிபியூட் டைரக்டிவ். டாமையே தூக்கி திரும்ப கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது என்னது? ஸ்ட்ரக்சர் டைரக்டிவ். பேர்லயே இருக்கு பாருங்க. ஓகேவா? அடுத்த டைம் சொல்லணும் கரெக்டா. ஓகேவா? ரைட். ஸோ பாருங்க நம்ம இது ரிலேட்டட் பார்ப்போம். ஸோ என்ஜிஎஃப் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா ஜஸ்ட் லைக் இஃப் கண்டிஷன் மாதிரி தான். ஓகே, எப்படி நம்மளுக்கு ஜென்ரலா லாங்குவேஜ்ல இந்த இடத்துல போயிட்டு இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கொடுத்து நான் கொடுத்துருக்கணும். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆச்சுன்னா தான் எனக்கு இந்த பிளாக் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரி இந்த என்ஜிஎஃப் அப்படிங்கிறத நான் ஒரு எலமெண்ட்ல போயிட்டு டாம்ல போயிட்டு என்ன பண்ண போறேன்? அட்டாச் பண்ண போறேன். எப்போ எனக்கு இந்த என்ஜிஎஃப் குள்ள பாஸ் பண்ணியிருக்க கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்போதான் அந்த டாம் என்ன ஆகும்? கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரன் டைம்ல இதோட கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே என்ன பண்ணிடாது? ரிமூவ் பண்ணிடும்.
ஓகேவா? பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆட் ப்ராடக்ட்ஸ்ல இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். எனக்கு பை டிஃபால்ட்டா இங்க எதுவுமே இல்லையா? நான் ப்ராடக்ட் நேம் எதுவுமே என்ன பண்ணல, என்டர் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணல. அப்போ நான் அந்த இடத்துல என்ன காமிக்க போறேன் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போ நான் ஏதாவது கேரக்டர் என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், உடனே என்ன பண்ணிட போறோம் அப்படின்னா அந்த ப்ளீஸ் என்டர் ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிற டாமை ரிமூவ் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாம் என்ன பண்ண போறேன், நான் ஆட் பண்ண போறேன். அப்போ ரன் டைம்ல கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு டாம் தான் என்ன பண்ண போறோம், நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஷோ பண்ண போறோம் கிடையாது, கிரியேட் பண்ண போறோம். ஓகேயா? ப்ராடக்ட் நேம் எதுவுமே என்டர் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் என்டர் ப்ராடக்ட் நேம் சொல்லிட்டு ஒரு டாம் என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் என்டரிங் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாம். ஓகே ரைட். ஸோ பாருங்க, நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் லைக் ஒரு பேராகிராஃப். ஓகே, இதுல ப்ளீஸ் என்டர் ப்ராடக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கு. இதை வச்சு தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்படி ஒரு பேராகிராஃப், இது பை டிஃபால்ட்டா எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பேராகிராஃப் ஸ்டாட்டிக்கா இருக்கும், எதுவுமே பண்ணியிருக்காது. நான் என்டர் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் தானே இங்கே எடுத்து வந்திருக்கோம். ஏதாவது கண்டிஷன் சொல்லியிருக்கோமா, இது எப்போ கிரியேட் ஆகணும் எப்போ ரிமூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அதுக்கு தான் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு டாமை கிரியேட் பண்ணணும், சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு டாமை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன டைரக்ட் யூஸ் பண்ண போறோம், ஸ்ட்ரக்சர் டைரக்டரியில ngif. ஸ்ட்ரக்சர் டைரக்டரியில என்ன டைரக்டரி நேம் ngif. ஸோ asterisk ngif ஈக்குவல் டு நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்னாலும் கொடுத்துக்கலாம். மீனிங் என்னன்னா அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். எண்ட் ஆஃப் த டே அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு இந்த டாம் கிரியேட் ஆகும். எப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகுதோ அப்போ இந்த டாம் எனக்கு என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிடும், ப்ரௌசர்லேயே இருக்காது. தேவைப்படும் போது தான் திரும்ப அந்த அது வந்து என்ன பண்ணும், அட்டாச் பண்ணும். ப்ரௌசர்லேயே இந்த டாம் இருக்காது. ஓகே பார்க்கலாமா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்போ நான் அந்த ப்ளீஸ் என்டர் ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிறத நான் காமிக்கணும், இந்த ப்ராடக்ட் நேம்ல வந்து வேல்யூ எதுவுமே இல்லை அப்படின்னா அப்புறம் அப்படிங்கிறத நம்ம எப்படி டெக்னிக்கலா சொல்லலாம், ப்ராடக்ட் நேம் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 ஆச்சுக்கலாம். அப்படிதானே? உங்களுக்கு இது டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்ல போட்டு பார்த்துக்கோங்க, தெரிஞ்சிடும்ல. ஓகே, பை டிஃபால்ட்டா பேஜ் லோட் ஆக வரும்போது இங்க ஸ்ட்ரிங்கோட என்ன போட்டிருக்கேன், நான் எம்டியா போட்டிருக்கேன். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராடக்டோட லென்த் வந்து 0 கிடைச்சிடும். இங்க நான் எம்டியா போட்டதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. நான் இதை போயிட்டு இப்படி போட மட்டும்னு வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட் நேமோட டிஃபால்ட் வேல்யூ என்ன, அன்டிஃபைன்டு. அப்போ நீங்க இதுல போயிட்டு அன்டிஃபைன் டாட் லென்த்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, அன்டிஃபைன்ல லென்த்துங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன காமிச்சிடும், எரர் காமிச்சிடும். அதுக்காண்டி தான் அந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன், நான் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, இது பண்ணோம்னா வேற மாதிரி பண்ணலாம், பட் நான் இப்படி எடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டு எம்டி ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். ஓகே, அப்போ ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ என்ன 0, லென்த் என்ன 0. அதனால தான் எனக்கு என்ன காமிச்சிட்டு இருக்கு, ப்ளீஸ் என்டர் ப்ராடக்ட் நேம்ங்கிற பேராகிராஃப் எனக்கு காமிச்சிட்டு இருக்கு. நான் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து காமிச்சேன் அப்படின்னா எனக்கு பேராகிராஃப் இருக்கு, தெரியுதா? பேராகிராஃப் இருக்கு. இப்போ நான் ஒரு கேரக்டர் என்டர் பண்ண அப்படின்னா அதோட லென்த் என்னன்னு மாறிடும், 1ன்னு மாறிடும். அப்போ 1 ஈக்குவல் டு 0 சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கிடையாது, கண்டிஷன் என்ன ஆகுது, ஃபெயில் ஆகுது. அப்போ அந்த டாம் ngifல இருக்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னு உடனே அந்த டாம் ப்ரௌசர் இருந்து என்ன ஆக போகுது, இப்போ ரிமூவ் ஆகும். பாருங்க, போயிட்டு நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் இந்த டாம் என்ன ஆகணும், ரிமூவ் ஆகும். இங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, இது என்ன ஆகணும், ரிமூவ் ஆகும். இங்க பாருங்க. ஓகே, இதுல போயிட்டு நான் எஸ்ன்னு ஒன்று அடிச்சேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு, எதுவுமே இல்லை. பாருங்க, லென்த் ஒன்னாச்சு, எனக்கு ஏதாவது வேல்யூ சுட்டுக்குள்ள இருக்கா, எதுவுமே இல்லை. இப்போ நீ டெலிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க திரும்ப வந்துடும். ஏன்னா லென்த் என்னவா மாறும், மறுபடியும் 0 மாறும். ஓகே, அப்போ டாமோட ஸ்ட்ரக்சர் லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ngif ரைட், சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு டாமை கிரியேட் பண்றது, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி டாமை ரிமூவ் பண்றது. ஓகே ரைட். இப்போ இதுக்கு அல்டர்னேட்டா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஏதோ ப்ராடக்ட் நேம் என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா யூசர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் என்டரிங் தி ப்ராடக்ட்னு ஒரு பேராகிராஃப் என்ன பண்ண நினைக்கிறேன், ஷோ பண்ண நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், மறுபடியும் இன்னொரு பேராகிராஃப் போட்டு தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே ரைட். என்ன கண்டிஷன்,
மறுபடியும் என்ன பண்ணணும், asterisk ngif equal to product name dot length greater than 0 கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ரைட். ஆங்குலர் வெர்ஷன் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் பண்ணி ஆகும். ஓகே, ஆங்குலர் வெர்ஷன் 6 வரைக்கும் நம்ம இப்படிதான் இப்போ பேசணும்ல, இப்படிதான் பண்ணி ஆகணும். பட் ஆங்குலர் வெர்ஷன் 7ல இருந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு எல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ஜிஎஃப்ல எல்ஸ் எழுதுவோம், சாரி அங்க எஃப் எல்ஸ் எழுதுவோம்ல. ஸோ இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க சொல்லிட்டு அது மாதிரி என்ன பண்ண போறோம், இப்போ எல்ஸ் எழுதும். ஓகேவா? ஸோ எப்படி எல்ஸ் எழுதுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேவா, லாஸ்ட்ல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, எல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல என்ன பண்ணிருங்க, ஆட் பண்ணிருங்க. என்ன கொடுக்க போறோம்? ஆமா, அதுலேயே தான் உங்க மொத்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ். மீனிங் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நான் இந்த டாமை கிரியேட் பண்ண போறேன். இந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த பக்கம் நான் ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன், அந்த டாம் என்ன பண்ண போறேன், அந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸ் எங்க அசோசியேட் ஆயிட்டு இருக்கோ அந்த டாம் என்ன பண்ண போறேன், நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான். ஓகே ரைட். இப்போ நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸை போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் தேங்க்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸை போட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்க்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறத நான் இந்த ஹேஷ் வராது. ஓகே, இந்த தேங்க்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறத நான் இப்போ இந்த பேராகிராஃப்ல வந்துட்டு ஹேஷ் தேங்க்ஸ் மெசேஜ் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா வந்து ப்ரௌசர்ல தெரிஞ்சிருக்கும், ஷோ ஆகும். பட் நம்மளுக்கு எப்போதான் ஷோ ஆகணும், இது ஃபெயிலியர் ஆனால் தான் என்ன ஆகணும், எனக்கு ஷோ ஆகும். அப்போ இந்த பிளாக் நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்படி தானே, இது ஒரு நார்மல் HTML பேராகிராஃப் தானே, அப்போ ப்ரௌசருக்கு வந்துடும்ல. நீங்க எலமெண்ட் ரெஃபரன்ஸை மாத்தினால அது ப்ரௌசர்ல இருந்து போகாதுல்ல. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுக்க போற எலமெண்ட் ரெஃபரன்ஸ், ஓகே இந்த எல்ஸ்ல நான் ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்க போறோம்ல, இங்கே கொடுக்க போற எலமெண்ட் ரெஃபரன்ஸை ஒரு நார்மல் HTML எலமெண்ட்ல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, நான் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது பை டிஃபால்ட்டா கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையோ இங்கே வந்துடும், அது ப்ரௌசர் வந்துடும். அப்போ நான் எல்ஸ்ல நான் எழுதணும் அப்படின்னு அப்படின்னா நான் எப்படி எழுத போறேன், அந்த டாமை எல்ஸ்ல நான் கிரியேட் பண்ண போற டாமை இன்னொரு டைரக்டரிக்குள்ள தான் நான் வைக்கணும். அந்த டைரக்டரி எப்படி இருக்கணும் அப்படின்னா பை டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல கிரியேட் ஆகாத டைரக்டரியா இருக்கும். நான் எப்போ சொல்றேனோ அப்போதான் என்ன ஆகணும், அது கிரியேட் ஆகும். பேராகிராஃப் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா ப்ரௌசருக்கு வரும்போது என்ன ஆயிடும், அது ஷோ ஆயிடும். ஓகே, ப்ரௌசருக்கு வரும்போது கிரியேட் ஆகி வந்துடும். அப்போ எனக்கு அப்படி ஒரு டைரக்டரி தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு டைரக்டரி ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ng-template. டைரக்டரி நேம் என்ன, ng-template. இப்போ பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இந்த ng-template குள்ள கொடுத்துக்கிறேன். ng-template அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் a view container. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய டாம்னாலும் நீங்க என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நீங்க எவ்வளவு பெருசா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் சரி பை டிஃபால்ட்டா ப்ரௌசருக்கு வரவே வராது, அன்லெஸ் நீங்க இந்த எல்ஸ்ல போய் கூப்பிடாம வரைக்கும். ஓகே, பாருங்க இது எல்லாத்தையும் நான் மூவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இது ஒரு நார்மல் எலமெண்டா இருந்துச்சுன்னா ப்ரௌசர்ல பை டிஃபால்ட்டா என்ன வந்திருக்கணும், நம்மளுக்கு தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் த ப்ராடக்ட் வந்திருக்கணும். கரெக்டா? நான் ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போய் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ப்ளீஸ் என்டர் த ப்ராடக்ட் நேம் தான் இருக்கே தவிர என்ன வரல, தேங்க்ஸ் ஃபார் என்டர் ப்ராடக்ட் வரல. இது கீழே தானே வச்சிருக்கோம். ஆக்சுவலி நான் அது கீழே போய் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ரௌசர்லயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறேன், இல்லவே இல்லை. பாருங்க இருக்கா, இல்ல. அடுத்து என்ன வந்துருச்சு, ஆட் ப்ராடக்ட்னு அடுத்த காம்பனன்ட் வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன வரல, தேங்க்ஸ் ஃபார் என்டரிங் த ப்ராடக்ட்ங்கிறது வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இது இப்போ நார்மல் பேராகிராஃப் நம்ம ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரல, எது வழியா எடுத்துட்டு வந்துருக்கோம், ng-template அப்படிங்கிற வழியா எடுத்துட்டு வரும். ng-template அப்படிங்கிறது இட்ஸ் அ வியூ கண்டெய்னர், பை டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல கிரியேட் ஆகவே ஆகாது. இது எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ் செட் பண்ணிட்டு ஓகே இதை கால் பண்றதுக்கா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ng-templateங்கிறது இந்த காம்பனன்ட்ல எத்தனை இடத்துலனாலும் இருக்கலாம். நான் இந்த டாமை தான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா அதை சொல்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல. ஸோ அதுக்காக என்ன, ஒரு எலமெண்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இதில் போயிட்டு தேங்க்ஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த எல்ஸ்ல வந்துட்டு இதுதான் நீங்க கால் பண்ணி விடணும், எல்ஸ் தேங்க்ஸ் மெசேஜ். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நான் கரண்டா இந்த ngFi எந்த டாம்ல அட்டாச் பண்ணியிருக்கணும் அந்த டாம் எனக்கு கிரியேட் ஆகும். இது கிரியேட்டே ஆகாது, ஏன்னா இதை நீங்க கூப்பிடவே இல்லைல்ல. எப்போ இது இங்க வரும், இது ஃபெயில் ஆகுதுன்னா இங்க வரும், இது எப்போ ஃபெயில் ஆச்சோ அப்போ இங்க வரும். இந்த தேங்க்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறத நீங்க நார்மல் HTML எலமெண்ட் எல்லாம் வந்து ஹூக் பண்ண முடியாது. எல்ஸ்ல நீங்க கொடுக்குற எலமெண்ட் ரெஃபரன்ஸை எதுல தான் ஹூக் பண்ணியிருக்கணும், ng-template தான் ஹூக் பண்ணியிருக்கணும்.
எதுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? நார்மல் HTML எலமெண்ட் கிரியேட் பண்ணேன்னா பை டிஃபால்ட்டே ப்ரௌசருக்கு வந்துடும். அப்ப எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கண்டெய்னர் வேணும். அந்த கண்டெய்னர் பை டிஃபால்ட் கிரியேட் ஆகக்கூடாது. நான் எப்போ கால் பண்றேனோ அப்பதான் என்ன ஆகணும், அது கிரியேட் ஆகும். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு எலமெண்ட் தான் என்ன, ngif டெம்ப்ளேட். எல்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ngif ஓட எல்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். வேற எங்கேயுமே இந்த ng டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண மாட்டோம். புரியுதா? இதோட பர்பஸ் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. எதுக்கு மட்டும்தான், ngif ஓட எல்ஸ் பார்ட்டுக்கு மட்டும்தான். செக் பண்ணலாமா? இப்போ எனக்கு 0 தவிர எந்த வேல்யூ வந்தாலும் எனக்கு என்ன கால் ஆயிடும், இந்த போர்ஷன் கால் ஆயிடும். ரைட்? ஸோ பாருங்க, ஃபைல் போயிட்டு சேவ் ஆல் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு வரும்போது எனக்கு எதுவுமே இல்லை பை டிஃபால்ட்டா. இந்த இடத்துல ப்ளீஸ் என்டர் ப்ராடக்ட் நேம் அப்படிங்க மட்டும் தான் இருக்கு. என்ன இல்லை, ஆட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, இதில் போயிட்டு நான் ஒரு நேம் என்டர் பண்ணுறேன். அப்போ எனக்கு ப்ளீஸ் என்டர் ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிற அந்த டாம் எனக்கு ஃபெயில் ஆகி என்ன வந்துருச்சு, தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் ப்ராடக்ட் வந்துருச்சு. வரும்போது பாருங்க, அது ng டெம்ப்ளேட் எல்லாம் கூப்பிட்டு வரல. அந்த ng டெம்ப்ளேட்டுக்குள்ள என்ன இருந்ததோ அந்த டாம் மட்டும் தான் என்ன பண்ணிச்சு, அது கிரியேட் பண்ணி விட்டு. ng டெம்ப்ளேட்டுங்கிறது ஜஸ்ட் லைக் ஒரு கண்டெய்னர் தான். நம்மளோட பர்பஸ்க்காக என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். ப்ரௌசருக்கு வருமானம் வராது. ப்ரௌசருக்கு அது வந்து என்ன பண்ண, ப்ரௌசருக்கு தெரியுமா ng டெம்ப்ளேட்னா என்னன்னு சொல்லிட்டு? தெரியாது. ஆங்குலருக்கு தான் தெரியும் ng டெம்ப்ளேட்னா என்னன்னு சொல்லிட்டு. ப்ரௌசருக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதனால அது ப்ரௌசருக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நோ யூஸ். ஓகே, ஸோ புரியுதா ngif? ஓகே, அப்போ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு டாமை நீங்க கிரியேட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன டைரக்ட் யூஸ் பண்ண போறோம், ngif. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள கொடுத்துருங்க. ஃபெயில் ஆச்சுன்னா நான் எதுவுமே பண்ண போறது இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் நீங்க கொடுக்க வேண்டாம். எல்ஸ்ங்கிறது ஆப்ஷனல் தானே எப்பவுமே. ஓகே, நான் ஃபெயில் ஆச்சுன்னா எதுவுமே பண்ணல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை ஃபெயில் ஆனா நான் இன்னொரு டாமை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த மாதிரி வேலை என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணி. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டைரக்டிவ் பார்க்க போறோம். ஓகே, அதான் உள்ளுக்குள்ள சொல்லியிருப்பேன், இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ngif பார்த்தோம்ல, அதே மாதிரியே இன்னொரு டைரக்டிவ் என்னன்னு சொல்லிட்டுனா ஹிடன். ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கு அப்படின்னா மீனிங் என்ன, டைரக்டிவ் இது ஆக்டிவ் டைரக்டிவ். இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு எலமெண்ட்டை வந்து ஷோ பண்ணி ஹைட் பண்ண போகுது. ngif என்ன பண்ணுச்சு, கிரியேட் பண்ணி திரும்ப வந்து என்ன பண்ணுச்சு, அட்டாச் பண்ணுச்சு. பட் இந்த ஹிடன்ங்கிறது டாம் அங்கேயே தான் இருக்க போகுது. அதோட டிஸ்பிளே ஸ்டைல் டிஸ்பிளே இருக்குல்ல, அதை மட்டும் ஷோ அண்ட் பிளாக் பண்ணும். நன் அண்ட் பிளாக் பண்ணும். ஓகே, பாருங்க, நான் ஒரு ஹிடனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல போயிட்டு ஒரு பேராகிராஃப் போட்டு ஹிடன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு ஹிடன் டைரக்டிவ் அப்படின்னால ஸ்கொயர் பிராக்கெட் ஒரு ஆட்ரிபியூட் போட்டிருக்கேன். போட்டு நம்ம கிட்ட இருக்கிற இந்த இஸ்பிடிடி கிரியேட்டே நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? பை டிஃபால்ட் இஸ்பிடிடி கிரியேட் என்னது, ஃபால்ஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபால்ஸ். ஹிடன் ஃபால்ஸ் அப்படின்னா அது என்ன பண்ணாது, ஹிடன் பண்ணாது. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆகுது, ட்ரூ ஆகுது. அப்போ ஹிடன் ட்ரூ. ஓகே, அப்போ என்ன பண்ண போகுது, ஹைட் பண்ணிட போகுது. பட் இந்த டாம் உங்களோட ப்ரௌசர்ல இருந்து ரிமூவ் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா ரிமூவ் ஆகாது. ஏன்னா இது என்ன டைரக்டிவ் கிடையாது, இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ், இட்ஸ் அ ஆட்ரிபியூட் டைரக்டிவ். இந்த டாம் இங்கேயே தான் இருக்க போகுது. அதோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில போயிட்டு நன் அண்ட் பிளாக் மட்டும் என்ன பண்ண போகுது, ஆட் பண்ண போகுது. ஓகே, இப்போ டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் அதோட டிஃபரன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் ஆட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்க்கு எனக்கு அது தெரியும் ஹிடன் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு. 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது எப்போ எனக்கு பால்ஸ் ஆச்சு, என்ன ஆயிடுச்சு, அது போயிடுச்சுன்னா ரிமூவ் ஆயிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்குமா, ஆயிருக்காது. ஓகே, இப்போ பாருங்க, நான் இதுக்கு அடுத்து இன்ஸ்பெக்டர் கொடுத்து நான் போய் பார்த்தோம் அப்படின்னா என்னோட ப்ரௌசர்ல இருக்கு, தெரியுதா, இருக்கு. இப்போ அதை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாருங்க டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எழுதணும்ல ஸ்டைல் டாட், நீங்க அந்த ஃபார்ம்ல பண்ணீங்களா ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டிஸ்பிளே நன் அண்ட் பிளாக், அதுதான் பண்ணி கொடுக்குது. பை டிஃபால்ட்டா பேராகிராஃபோட ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பிளே பிளாக்கு. பட் ஆங்குலர் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம ஹிடன் பண்ண சொன்னதுனால அது டிஸ்பிளே நன்னு சொல்லி கொடுத்துச்சு. அப்போ ஒரு எலமெண்ட்டை ஷோ பண்ணி ஹைட் பண்றதுக்கு இப்பயே நம்ம கிட்ட 2 இருக்கு. ஒன்னு என்ன ஹிடன், இன்னொன்னு என்ன ngif. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட நீங்க ஷோ பண்ணி ஹைட் பண்ண போற அந்த டாமோட ட்ரீ ஸ்ட்ரக்சர், விச் மீன்ஸ் ஒரு டிவ்ல இருந்து ஒரு அதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க எதர் ஹிடன் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணலாம், ngif யூஸ் பண்ணலாம். இல்ல நான் ஒரு டிவ் வச்சிருக்கேன், அந்த டிவுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் 6-7 டிவ் இருக்கு, ஒவ்வொரு டிவுக்குள்ளயும் எனக்கு 4-5 பேராகிராஃப் இருக்கு, என்னோட டாமோட ஸ்ட்ரீட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹிடன் யூஸ் பண்ணாதீங்க, என்ன யூஸ் பண்ணுங்க, ngif. ஏன்னா தேவையில்லாம அவ்வளவு பெரிய டாமை நீங்க ப்ரௌசருக்கு எடுத்துட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. எப்ப வேணுமோ அப்ப மட்டும் தான் என்ன ஆகுது, அது ப்ரௌசருக்கு வரப்போகுது. நீங்க அந்த இடத்துல போய் ஹிடன் போட்டேன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாம அந்த டாம் அங்கேயே என்ன இருக்கும், உட்காந்துருக்கு. யோசிச்சு பாருங்க,
நான் லாகின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதை காமிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லாகினே பண்ணல அப்படின்னா கூட நம்ம ப்ரௌசர்ல என்ன இருக்கும், அந்த டாம் ஜென்ரேட் ஆகி உட்காந்துருக்கும். அது எதுக்கு தேவையில்ல, எப்போ லாகின் பண்றோமோ அப்போ மட்டும் அது கிரியேட் ஆன போதும். ஓகே, அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ngif. ஓகேவா, சரி. send it out ngif hidden and வேற என்ன பார்த்தோம், two-way data binding, viewல இருந்து எப்படி டேட்டாஸ்லாம் கெட் பண்றது அப்படிங்கறத கிளியரா ப்ராக்டிகல் பண்ணலாமா கைஸ்? ஆன்லைன்ல எனி டவுட்ஸ்? டவுட் இருக்கா இல்லையா, இதையா சொல்லுங்க. No, எதுவுமே Gopi, சொல்ல no. மாட்டேங்கிறீங்க. ஓகே, சுபாஷினி மட்டும் தான் ஆன்சர் பண்றாங்க. அட்லீஸ்ட் நோங்கிறதா சொல்லுங்க, இருக்கீங்களா இல்லையாங்கிறதே தெரியல. ஓகே சரி. ஸோ எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆங்குலர்ல இதை பண்றதுக்கு புதுசாக இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஆல்ரெடி கிளாஸ்ல பண்ற ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல், இந்த ப்ராக்டிக்கல் பண்றதுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க காமன் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாதீங்க. கொடுக்க போற எல்லா ப்ராக்டிக்கலுக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் தான் கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட்ல வேற வேற காம்பனண்டா என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரே காம்பனண்ட்ல பண்ணாலும் ஓகே தான். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இது வந்து புதுசா ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிரியேட் பண்ணிட்டு அந்த காம்பனண்டோட வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கார்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டா 0ன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அது கீழே ரெண்டு பட்டன், ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன், அதுக்கப்புறம் ரிமூவ் ஃப்ரம் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். பை டிஃபால்ட் நம்மளோட கார்ட் கவுண்ட்ல எத்தனை ப்ராடக்ட் ஆட் பண்ணிருப்போம்னா எதுவுமே ஆட் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ கவுண்ட் என்ன, 0. 0ன்னு இருக்கும்போது என்னோட ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பண்ண முடியாது. அப்போ இந்த பட்டன் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா டிசபிள்ட் ஆயிருக்கும். எப்போ என்னோட கார்ட் கவுண்ட் 0வா இருக்கு, அதான் லாஜிக்கே. ஓகே, இப்போ கார்ட் கவுண்ட் 0வா இருக்கா, இதுல போயிட்டு நான் ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஆட் பண்ண மாதிரி மீனிங். அப்போ நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பட்டன் என்ன ஆயிடணும், எனக்கு எனபிள் ஆயிடும். ஏன்னா என்னால் ரிமூவ் பண்ண முடியும்ல. ஓகே, இப்போ நான் ரிமூவ் ஃப்ரம் கார்ட்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஆல்ரெடி என்னோட கவுண்ட் என்ன இருக்கோ அதுல இருந்து 1 நீங்க என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். அப்போ 1 இருக்கு அப்படின்னா மறுபடியும் இது என்ன ஆயிடும், 0ன்னு ஆயிடும். 0 ஆச்சுன்னா அந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், டிசபிள் ஆயிடும். இப்படி நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குன்னா 1 2 3 4 என்ன இருக்கும், 5 ரீச் ஆயிருக்கும். ஒரு யூசர் அவரோட கார்ட்ல வந்து 5 ப்ராடக்ட் தான் ஆட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கவுண்ட் 5 ரீச் பண்ண உடனே இந்த பட்டன் என்ன ஆயிரும்னு சொல்லிட்டீங்கன்னா டிசபிள் ஆயிடும். இதுக்கு மேல மீனிங் என்னன்னா கவுண்ட் கார்ட்ல ப்ராடக்ட் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ கவுண்ட் 0வா இருக்கும்போது இது டிசபிள்டா இருக்கணும். கவுண்ட் வந்து மேக்ஸிமம் லிமிட் ரீச் ஆயிடுச்சு, 5 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் கார்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிடணும், டிசபிள் ஆயிடும். ஓகேவா, இன்னொன்று யூசர் தெரியாதுல்ல ஏன் இது பட்டன் வந்து டிசபிள் ஆகுது எனபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது 5 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இது கீழே வந்து ஒரு மெசேஜ் காமிச்சிடும், நீங்க யூ ஹேவ் ரீச் மேக்ஸிமம் கார்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் தெரியும் அவருக்கு இதுக்கு மேலே ஏன் பட்டன் டிசபிள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இது 4ஆ இருக்கும்போதுலாம் இது காமிக்க கூடாது, அப்படிதானே? இந்த மெத்தட் இந்த மெசேஜ் எப்போ மட்டும் தான் வரணும், 5ல இருக்கும். எனக்கு 5ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உன்னை கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மெசேஜ் என்ன ஆயிடும், போயிடும். அப்படியே பட்டனை கிளிக் பண்ணி வரும்போது ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆயிடும், இது 0 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல வேற ஒரு மெசேஜ் நீங்க காமிக்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, யூ ஹேவ் நோ ப்ராடக்ட்ஸ் இன் யுவர் கார்ட். இந்த ரெண்டையும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ngif and else வச்சு பண்ணணும். ஓகே, இதை வச்சு பண்ணணும், ngif and else வச்சு பண்ணணும். இதை வந்து டிசபிள்ங்கிற ஆட்ரிபியூட் வச்சு ரெண்டையும் ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ண ஒரு மெத்தட் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணிக்கோங்க. யூசர்ல இருந்து இன்புட் வாங்குறதுலாம் இதுல நம்மளுக்கு தேவையில்லை. இது என்னது, எக்ஸசைஸ் 1. ஓகேவா, இது ஒரு காம்பனண்ட்ல பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து புதுசா இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க இன்னொரு எக்ஸசைஸ்க்காக. ஓகே, புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாதீங்க, ஒரே ப்ராஜெக்ட்குள்ள வேற ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கிரியேட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் வச்சுக்கோங்க. யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேவா, ஸோ கீழே கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன், பக்கத்திலேயே கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன். ஓகே, இப்போ
நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோபி அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ணிட்டு இந்த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த பை டிஃபால்ட்டா அந்த பேஜ் லோட் ஆகும்போது இந்த ரெண்டு பட்டனுமே டிசபிள்ல இருக்கும். கிரீட்டும் டிசபிள் தான் இருக்கணும், கிளியர் என்னவா தான் இருக்கணும், டிசபிள் தான் இருக்கும். நான் இந்த நேம்ல எப்போ நான் 3வது கேரக்டர் என்டர் பண்றேனோ அப்போதான் அந்த கிரீட் பட்டன் என்ன ஆகணும், எனபிள் ஆகும். மீனிங் என்ன அப்படின்னா யூசர் நேம் வந்து மினிமம் 3 இருக்கணும் அப்படிங்கிற லாஜிக் தான். ஓகேவா? 3வது கேரக்டர் என்டர் பண்ணும்போது அந்த கிரீட்ங்கிற பட்டன் என்ன ஆகும், எனக்கு எனபிளே ஆகும். ஓகே, அப்போ நான் கொடுத்துட்டு 3வது கேரக்டர் கொடுக்கும்போது எனக்கு எனபிள் ஆயிடும். நான் என்னோட நேம்லாம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா 2-way டேட்டா பைண்டிங் வழியா இந்த பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ கீழே வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வெல்கம் கோபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், எனக்கு மெசேஜ் வந்துருக்கும். பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் மெசேஜ் வரணும். 2-way டேட்டா பைண்டிங் வழியா எடுத்து வந்திருக்கணும். ஓகே, அப்போ கிரேட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க, இங்க இருந்து மெசேஜ் எடுத்து என்ன பண்ணியாச்சு, கீழே காமிச்சாச்சு. இப்போ நான் கிளியர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ தான் கிளியர் ஆகணும். இங்க இருக்கிற வேல்யூ என்ன ஆகக்கூடாது, கிளியர் ஆகக்கூடாது. ஓகேவா? புரியுதா? இந்த கிளியர்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணா பாக்ஸ்ல இருக்க வேல்யூ தான் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். இந்த வெல்கம் கோபி என்ன ஆகக்கூடாது, கிளியர். வெல்கம் மட்டும் தனியா நிக்க கூடாது. ஓகே ரைட். இப்போ இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பாக்ஸ்ல இருக்க வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எம்டிஆர். பாக்ஸ்ல இருக்க வேல்யூ எம்டிஆர் இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே என்ன ஆயிருக்கு, டிசபிள் ஆயிரும். மறுபடியும் அதே லாஜிக். ஓகே, ஸோ மறுபடியும் வந்துட்டு நான் ராம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணாதான் இந்த கிரீட் என்ன ஆயிருக்கு, எனக்கு எனபிள் ஆகும். இந்த கிளியர் எப்போ எனபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கிளியர் எனபிள் ஆகும். புரியுதா? பை டிஃபால்ட்டா ரெண்டு பட்டனுமே என்ன டிசபிள். நான் 3வது கேரக்டர் என்டர் பண்ணும்போது மட்டும் எது மட்டும் எனபிள் ஆகும், கிரேட் மட்டும் எனபிள் ஆகும். கிளியர் இன்னும் இப்படி தான் இருக்கும், டிசபிளா தான் இருக்கும். மீனிங் என்னன்னா எப்போ நீங்க வேல்யூ கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் லாஜிக். ஓகேவா? டிஃபால்ட்டா நீங்க பேர்ல மட்டும் என்டர் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது, கிளியர் பண்ண முடியாது. நான் கிரீட் பண்ணி மெசேஜ் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். அப்போ நான் கிரீட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே எனக்கு இப்போ என்ன வந்துடணும்னு சொல்லிட்டீங்கன்னா வெல்கம் ராம்னு வந்துடும். அதை ஓவர்ரைட் பண்ணி தான் வரணும். எனக்கு வெல்கம் கோபி எல்லாம் நீங்க அடுத்து மெயின்டைன் பண்ண வேண்டாம். லாஸ்டா நீங்க என்ன கிரீட் பண்ணீங்களோ அந்த மெசேஜ் மட்டும் என்ன பண்ணா போதும், ஷோ பண்ணா போதும். ஓகேவா? அப்போ மறுபடியும் நான் கிரீட்ங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழே வெல்கம் கோபிக்கு பதிலாக இப்போ வெல்கம் ராம்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ எனக்கு கிளியர்ங்கிற பட்டன் என்ன இருக்கும், எனபிள் ஆயிருக்கும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருக்க வேல்யூ மட்டும் போயிருக்கும். இது என்ன இருக்கக்கூடாது, போயிருக்கக்கூடாது. இந்த வேல்யூ போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த ரெண்டு என்ன ஆயிருக்கும், 0, விச் மீன்ஸ் டிசபிள் ஆயிருக்கணும். அதே சைக்கிள் திரும்ப திரும்ப பண்ணணும். பண்ணிடலாமா? ஈஸி தான். ஓகேவா? ரெண்டு டிசபிள்டு, ஒரு என்ஜி இஃப், அவ்வளோதானே? பண்ணலாம் தானே? சரி, ஓகே. பண்ணிட்டு அஸ் யூஷுவல் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கோடை வந்து பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ 2 days டைம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எது வரைக்கும் பார்த்துருக்கோம், ஹிடன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வாட் இஸ் ஆங்குலர் அப்படிங்கிறதுல இருந்து இது வரைக்கும் வந்து மண்டே என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா QA செஷன் இருக்கும். மண்டே நிறைய பேர் லீவ் போட்டிங்கன்னா இருக்காது. அதுக்கு அடுத்த நாள் என்னைக்கோ அன்னைக்கு இருக்கும். ஓகேவா? சொல்லாமல் இருக்கும். ஓகேவா? அதனால மண்டே வந்துருங்க. ஓகேவா? ஓகே, எனி டவுட்ஸ் ப்ராக்டிக்கல்ல? அப்பா ரெண்டுலயுமே என்ஜிஎஃப் தான் யூஸ் பண்ணும். இதுல சொல்றீங்க, இதுல தானே சொல்றீங்க. இது என்ஜிஎஃப், இது எல்ஸ். அதான் சொன்னேன்ல, உங்களோட டாமோட ஸ்ட்ரக்சர் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஹிடன் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நான் ஹிடன் யூஸ் பண்ண வேண்டாம், என்ஜிஎஃப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா ஹிடன் யூஸ் பண்றது ஈஸி, போட்டுடலாம். என்ஜிஎஃப் போட்டீங்கன்னா தான் கொஞ்சம் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கு தான். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. Thank you, Gopi. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir.